உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் சார், எல்லாருக்கும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்குது, ஆனால் யாருமே எனக்கு எந்த நன்மைகளும் பண்ண மாட்டுறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனமே வர மாட்டேங்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு பயங்கர பிரச்சனையாக தான் இருக்குது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மிக மிக ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப்போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நேரம். இல்லை சார் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது தான் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் தொந்தரவு இருக்குது, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, அதே மாதிரி தொழில் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்கள், இல்லை ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன பிரச்சனை, எதனால் ப்ராப்ளம், எதனால் நீங்கள் இதை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பார்த்து கொள்வது சிறப்பு. மற்றபடி மீனராசி என்பதற்கு இந்த 7.5 சனியால் இருக்கக்கூடிய தேக்கங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அடுத்த ஒரு 6 மாதம் நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்ட், வேலையே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடச்சிரும். வேலை மாறி தான் ஆகணும் சார், ரொம்ப முயற்சி பண்ணுறேன் சார், நடக்கவே மாட்டேங்குது சார், நானும் பார்க்காத இன்டர்வியூ கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லாம் ட்ரை பண்ணி அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக கிடைச்சே தீரும். அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பணம் முடையாக இருக்குது, பணம் வரமாட்டேங்குது, பணம் தடையாக இருக்குது, கொடுத்த இடத்துலேருந்து வரமாட்டேங்குது, நான் கொடுக்குற இடத்துக்கு கொடுக்க மாட்டேங்குது சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நேரம், பொருளாதாரம் வரக்கூடிய நேரம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து வெளில வந்து நானும் பணம் சம்பாதிப்பேன், எனக்கும் பணம் கிடைக்கும், நானும் முயற்சி பண்ணுவேன், அது லோனாக இருக்கலாம், வெளியில் யார்கிட்டையாவது உதவிகளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், மனைவி மூலமாக நடக்கலாம், கணவர் மூலமாக நடக்கலாம், உங்களுடைய கூட பிறந்தவங்க மூலமாக நடக்கலாம், எல்லா விதமான வழிகளும் என்னெல்லாம் பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியும், எப்படி பணத்தை பெருக்க முடியும், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து வெளில எப்படி வரலாம் அப்படின்னு யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் சார். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அடுத்த 6 மாதம் இருக்குது. கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம். கேட்குற இடத்தெல்லாம் பணம் கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. எங்கே சார் அப்படி தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்குலாம் பணம் வர வேண்டியிருக்கு, வருமானு தெரில சார், கண்டிப்பாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய நேரம். திருமணம், குழந்தை பேர், அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, பிரிஞ்சு இருக்குன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு, அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது, நான் பெரிய தான் போகிறேன் சார் நினச்சேன், உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, எந்த விதமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டு அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு.
அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் பெறக்கூடிய நேரம். உடனே நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து லாட்ரி விழுமா சார், எனக்கு வந்து ஏதாவது புதையல் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நிறைய மீனராசி என்பது சொல்கிறது என்னென்னா, நான் உழைக்கிறேன் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் இல்லை, அதுக்கான சம்பளம் இல்லை, அது கிடைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான லாபம் இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது, நான் கொடுத்த இடத்துல கடன் கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கேன், அதிக வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த கடன்லாம் எப்போ தீரும் தெரியாமல் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீரும். அது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் தான். ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதை துரிதப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அது பிஸ்னஸாக மாறிடும். அதேமாதிரி புதிய வாய்ப்புகளை தேடுங்க. வேறு என்னெல்லாம் பண்ணலாம், புதுசாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது புதிய தொழில் அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நேரம். அதே போல் நான் எப்போவுமே மீனராசி என்பவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு தொழிலை நம்பி இருக்காதீங்க, ஒரு வேலையை நம்பி இருக்காதீங்க. மினிமம் 3 செயல்களை, அதாவது 3 தொழிலோ 3 வேலையோ செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது, உங்களால் முடியும், அதை செய்யுங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வேலை பாருங்கள், ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒரு வகையில். அதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி என்ன செட் ஆகும் செய்யும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியால் லாபம் பெறக்கூடியவர்கள் மீனராசி என்பது, கணவரால் லாபம் பெறக்கூடியவர்கள் மீனராசி. அதனால் அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால் உங்களுக்கு ஒரு பெயர், உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படக்கூடிய நேரம், வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு, நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு பேங்க்கில் வேலை கிடைக்கக்கூடிய நேரம், சிஏ கிளியர் பண்ணலாம், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது மாதிரி எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் வேலையே இல்லை, கண்டிப்பாக இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சிடும் சார். வெளிநாட்டில் எனக்கு வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார், வேலை மாற முடியல, வேலை கிடச்சிரும், வேலை மாறிடுவீங்க. நான் படித்து முடித்தேன் சார், வெளிநாட்டில் கடன்லாம் நிறைய இருக்குது, இப்போ இங்கே ஒரு டெம்பரவரி வேலை செஞ்சிட்ருக்கேன், நல்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலையே கிடச்சிரும். அதே போல் அங்கே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் வாங்கிடுவீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிடுவீங்க. அதுபோல் பல்வேறு விதமான விஷயங்கள் வெளிநாட்டிலுமே நன்மைகளை பயக்கக்கூடிய, அங்கேயே ஒரு பிஆர் வாங்கணும்னு ட்ரை பண்ண அது கிடச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லை பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக கண்டிப்பாக ஏற்படுறோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் எல்லாமே இந்த 6 மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. முக்கியமாக மீனராசி அன்பர்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வாங்க. அதே போல் நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் ஏற்றிட்டு ஒரு நெகட்டிவான இதில் இருக்கீங்க, அதிலேருந்து வெளில வந்து நிறைய விஷயங்கள் ப்ரோஆக்டிவாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி மீனராசி என்பது என்ன பண்ணோம், ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு நினச்சி அதெல்லாம் டிக் போட்டே வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 7.5 சனி இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிக்காதீங்க, 7.5 சனிலாம் ஒன்றும் பாதிக்காது. 7.5 சனியிலையும் ஒரு விடுதலை காலம் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த சனி வக்கர பயிற்சியில் தான் இருக்குது. திருப்பி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்னா திருப்பி கொஞ்சம் ஸ்லோவாகிடுவீங்க. ஆனால் இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கோச்சாரம் அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு, பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.